ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். மாட்டின் முதன் பால், அதாவது சீம்பால்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா கடும்புன்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு நல்லா டார்க் மஞ்சள் கலரில் நல்லா திக்காக இருக்கும். நம்ம சாதாரண பாலை விட இது ரொம்ப ரொம்ப திக்காகவும் நல்லா மஞ்சளாகவும் இருக்கும். அதனால தான் இது மாட்டோட முதல் பால் சீம்பால்னு சொல்கிறோம். ஸோ இந்த சீம்பாலில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னா, நம்ம குழந்தை பெக்கும்போது நம்ம குழந்தைக்கு முதல் 3 நாள் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதில் நிறைய எதிர்ப்பு சக்தியும் உடலுக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சீம்பால்லையும் எக்கச்சக்கமான சத்துக்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு சீம்பால் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீம்பால் செய்கிறதுக்காக நான் குக்கரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கலவடையும் அதில் நான் வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் பத்துற மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணி. ஸோ அந்த சட்டி தான் நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம சீம்பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இந்த 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கிற சீம்பாலுக்கு நான் 100லேருந்து 150 கிராம் அளவு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி போட்டுட்டு இதில் நம்ம கரைச்சிடணும். இதே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வெல்லத்தை சீம்பாலில் சேர்க்கணும். இந்த சீம்பாலில் தண்ணியோ வெல்லத்தை காய்ச்சியோ நம்ம ஊற்றக்கூடாது. ஸோ வெல்லத்தை நல்லா கரைச்ச பிறகு நம்ம எந்த சட்டியை குக்கரில் வைக்க போகிறோமோ அந்த சட்டியில் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துருவோம். வடிகட்டி எடுத்த பிறகு நான் இங்கே ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் அந்த சீம்பாலில் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த சட்டியோடையே தூக்கி நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் வச்ச பிறகு நம்ம சீம்பாலையும் ஒரு சின்ன பிளேட் போட்டு மூடிடணும். ஏன்னா குக்கர் விசில் வரும்போது அதோட தண்ணிலாம் சீம்பாலில் போயிடும். ஸோ இந்த மாதிரி மூடி போட்டுட்டு குக்கரையும் நீங்கள் மூடி பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. நல்லா ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா மூடியிலலாம் இந்த மாதிரி தண்ணி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சீம்பால் ஒரு கேக் மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப சத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீம்பால் கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்படியும் செய்யலாம். சீம்பால் இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம பால்கோவாலாம் செய்வோம் இல்லையா? ஒரு சட்டியில் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே திரிஞ்சு வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் சீனி போட்டு கூட இறக்கிடலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீம்பாலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸுக்கு என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.